மேடம் கொஞ்சம் லைனில் வரீங்களா? வரேன். மேடம் லைனில் வரேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருக்கீங்க, பின்னாடி போங்க மேடம். சார், எனக்கு ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு தான் நானே வந்திருக்கேன். ஆஃபீஸ் டைம் வேறு முடிய போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன் இங்கே நிற்கிற எங்கள் யாருக்குமே வேலை இல்லையா? காலையில் 4 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கோம் மேடம், எங்களுக்கும் வேலை இருக்கும். சார், நான் ஒன்றும் புதுசாக அப்ளை பண்ணல, டாக்குமெண்ட் மட்டும் தான் கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சிடும். அதுக்குள்ளே என்ன உங்களுக்குலாம்? மேடம் நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தான் வந்திருக்கோம். 2 நிமிஷம் வேலை தானே, போய் பின்னாடி நில்லுங்க மேடம். ரூல்ஸை ஃபாலோ பண்ண கற்றுக்கங்க. சார், என்னால் லைன்லலாம் நிற்க முடியாது, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன காமன் லைனாக இருக்கு? அது பசங்க லைன், இது பொண்ணுங்க லைன். நான் இங்கே இருந்துட்டு போறேனே. அதே தான் மேடம் நானும் சொல்கிறேன். பொண்ணுங்க பசங்க 2 பேத்துக்கும் ஒரே லைன் தான். அப்படி பொண்ணுங்களுக்கு தனி லைன் இருந்தா அங்கே போட்டிருப்பாங்க, போய் பின்னாடி நில்லுங்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல, இவ்வளோ ரூடாக பேசுறீங்க. ஏமா வயசானவன் நானே லைனில் நிற்கிறேன், உங்களுக்கு என்னம்மா? இந்த வேகாத வெயில காலையிலேருந்து நான் நிற்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம எனக்கு மயக்கமாக வருது. எனக்கு ஏற்கனவே மூட்டு வலி வேறு இருக்கு. காலையில் நீக்காய் போட்டுருந்தாமா நான் நிற்கிறேன். கொஞ்ச நேரம் போய் உட்காரலன்னா அந்த லைன் போயிடும். அந்த வலியோடு நான் நின்றுட்டுருக்கேம்மா. அடுத்து நம்ம உள்ளே போகலான்னு இருந்தால் நீங்கள் பாட்டு இங்கே வந்து முன்னாடி உள்ளே போகலான்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்க மேடம், கலந்து வந்த பொண்ணுங்களாம் லைனில் நின்று ஒருத்தவங்க போனதுக்கப்புறம் உள்ளே போனாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன? உங்க யாருக்குமே ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. நீ தப்பாக பேசிட்டு ஏதோ நாங்களாம் தப்பாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சார், நான் ஏதாவது தப்பாக பேசினேனா? என்ன தம்பி, உங்க கூடலாம் லைன்ல நிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நான் ஒரு ஆள் தானே பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் போனாதான் என்னவா? ஓ, இதே மாதிரி பொண்ணுங்க லைனில் போய் என்னால் பேச முடியுமா? பேச முடியாது மேடம். அதுவும் இல்லாமல் இங்கே பொண்ணுங்க பசங்க எல்லாமே சரிக்கு சம்மந்தம். உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் தேவைப்படுற டைமில் இந்த மாதிரி மாற்றிக்கிறீங்க. இப்போ மட்டும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு வர வேண்டியது, பொண்ணு தானே அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டியது. இதுவே உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவராக வேணும்னா ஈக்குவாலிட்டி டேக் எடுத்துப்பீங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஒன்று தான் மேடம். தம்பி, நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, அதை போட்டு இங்கே நின்றுருக்கு. பின்னாடி போயிட்டேலுமா. மேடம் போங்க மேடம். மேடம் அதான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, போங்க போய் பின்னாடி நில்லுங்க.